என்னோட வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் என்டேட் இருக்குது. அப்ளிகேஷன் என்டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச யாரையாவது வேலை தேடிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்கு கொடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கிற டைரக்டரேட் ஜென்ரல் ரீசெட்டில்மெண்ட். இது வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கான ஒரு வெல்ஃபேர் கமிட்டி. இது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வந்து டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கான ஒர்க்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு கமிட்டி இது. ஸோ இதில் வந்து யங் ப்ரொஃபஷ்னல்ஸை வந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யங் ப்ரொஃபஷ்னல்ஸ் இவங்க செலக்ட் பண்ணுறது எப்பயுமே டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷனை தவிர இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கிடையாது. இது உங்களை வந்து கன்சல்டண்ட்டாவோ அதே மாதிரி கன்சல்டன்ட் ப்ளஸ் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இங்கே நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 6th June 2025. ஸோ என்னென்ன மொத்தம் 4 வேகன்சி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஹெச்ஆருக்கு 2 வேகன்சி இருக்குது. எம்பிஏ ஹெச்ஆர் படிச்சிருக்கணும். அதே மாதிரி எம்பிஏ மார்க்கெட்டிங் படித்தவங்களுக்கு ஒரு வேகன்சி இருக்குது. சோஷியல் மீடியா அதாவது மாஸ் கம்யூனிகேஷன் இல்லை டிப்ளமோ இன் மீடியா ஸ்டடீஸ் ஏதாவது பண்ணியிருக்கவங்க இவங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது. மீடியா ஸ்டடீஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு இன்னொரு இது என்னென்னா அவங்க இங்கிலீஷில் ஒரு நல்ல ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும். ரிட்டர்னு அதே மாதிரி வெர்பல் ரெண்டுமே வந்துட்டு அதே மாதிரி இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதிலெல்லாம் நல்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நல்ல ஃபெமிலியராக இருக்கணும். இவங்களுக்கு தான் இந்த 3வது வேகன்சி. ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க வந்து ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் வந்துட்டு இதில் கேட்டிருக்காங்க. இது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ். அதே மாதிரி உங்களை வந்து கன்சல்டண்ட்டாக தான் உள்ளே எடுப்பாங்க. டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 years. 5 yearsக்கு மேலேயும் சிலப்போ எக்ஸ்டெண்ட் ஆகும். அது அவங்களுடைய நீடு அதே மாதிரி உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இதை பொறுத்து தான் இது 5 yearsக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகும் இந்த கான்ட்ராக்டு. ஸோ இந்த கான்ட்ராக்டுக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயிண்ட் ஆனீங்க அப்படின்னா ஒரு 1 yearக்கு நீங்கள் ஒரு பாண்டு வந்து சைன் பண்ணி தர வேண்டியிருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்போவாவது எதுக்காவது ஏதோ ஒரு ரீசனால் நீங்கள் ஒரு 1 month 2 monthஸில் இல்லை 3 monthஸில் இல்லை 1 yearக்குள்ளேயே நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிக்கிற மாதிரி வந்தால் அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 2 monthsக்கான பணம் வந்து திருப்பி கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா படித்து பார்த்துக்கோங்க திருப்பி நோட்டிஃபிகேஷனை. இந்த ப்ரொஃபஷனலை பொறுத்த வரைக்கும் 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க 32 வயசு வரைக்கும் இருக்கவங்க தான் அப்ளை பண்ண முடியும். 70,000 ரூபாய் வரைக்கும் சேல்ரி இருக்குது இவங்களுக்கு. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எம்பிஏ ஹெச்ஆரோ எம்பிஏ மார்க்கெட்டிங்கோ படித்தவங்க, மாஸ் கம்யூனிகேஷன் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 days வந்து ட்ரைனிங் அதாவது இண்டக்ஷன் ப்ரோக்ராம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா எந்த ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே இல்லை. பட் டிஃபென்ஸில் எடுக்கிற மாதிரி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது, போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் டைரெக்டாக அப்பாயிண்ட் ஆக போகிறீங்க. ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி தான் உங்களை வந்து மெரிட்டில் அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நார்ம்ஸ்க்குள்ளே வர மாதிரியான கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் படிக்கிறதுக்கு நான் லிங்க்கு தனியாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் லிங்க் அதாவது அப்ளிகேஷன் லிங்க்கு இதெல்லாம் அதுக்கும் நான் வந்து லிங்க்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அஃபிஷியல் லிங்க், 100% அஃபிஷியல் லிங்க்கு. ஸோ நீங்கள் இதை வந்து உள்ளே லோட் பண்ணிங்கனாவே தெரியும் இது 100% அஃபிஷியல் லிங்க். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை நல்லா படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. அப்ளிகேஷன் லிங்க் உள்ளே இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்மேட் வரும். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி
அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது உங்கள் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் போஸ்டல் அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த போஸ்டல் அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ கடைசி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ஜூன். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.